இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சூர்யா உங்க ஹஸ்பண்டா? ஆமா சார். அவர் உங்களுக்கு தெரியுமா? நாங்க ரெண்டு பேரும் ஒரே செல்லுல தாமா இருக்கோம். ஆமா, அமைச்சர் மகன் கொலை கேஸ்ல உன் ஹஸ்பண்ட் சூர்யா எப்படி மாட்டினாரு? இவ்வளவு நாள் சூர்யா என் கூடவே ஒரே செல்லுல தான் இருந்திருக்காரு. ஆனா கேஸ் விஷயமா எதுவுமே பேசலாமா? ஒருவேளை பேசி இருந்தா நான் அப்பவே எல்லா தகவலையும் சொல்லியிருப்பேன். சார், நீங்க மனசு வச்சா என் ஹஸ்பண்ட தண்டனையில இருந்து காப்பாத்திரலாம் சார். தயவு செஞ்சு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க சார், ப்ளீஸ். சொல்றேம்மா. அமைச்சர் மகனோட பாடிய போஸ்ட்மார்டம் பண்ணது நான் தான். போஸ்ட்மார்டம் பண்ணி பார்த்ததுல அவர் ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்பட்டு தான் செத்துருக்காரு அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சது. அதைத்தான் நான் ரிப்போர்ட்டாவே எழுதியிருந்தேன். தாரான்னு ஒருத்தவங்க என்கிட்ட வந்து பேரம் பேசி பார்த்தாங்க. நான் அதுக்கு ஒத்துக்கல. ஸ்லோ பாய்சன் கலந்ததுனால தான் இறப்பு ஏற்பட்டதுன்னு நான் எழுதி கொடுத்த ரிப்போர்ட்டை மாத்தி தர சொல்லி என்ன மிரட்டினாங்க. நான் அதுக்கு சம்மதிக்கல. உடனே அவங்க தன்னோட செல்வாக்க பயன்படுத்தி நைட்டோட நைட்டா என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து டாக்டர் கிட்ட பேசி ரிப்போர்ட் எல்லாம் மாத்திட்டாங்க. அதுல வந்த விளைவுதாமா இவ்வளவும். இப்போ ஒண்ணும் கெட்டு போல. நான் எழுதின உண்மையான ரிப்போர்ட் எங்க ரெக்கார்டு ரூம்ல இருக்கு. நீங்க நேரா ஜிஹெச்சுக்கு போங்க. அங்க முத்துன்னு ஒரு அட்டெண்டர் இருப்பாரு. முத்து அவர்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்க. அந்த ரெக்கார்டு ரிப்போர்ட்டை உங்ககிட்ட கொடுப்பாரு. அதுல இருக்கிற ஒரிஜினல் ரிப்போர்ட்டை நீங்க எடுத்துக்கலாம். உங்க வீட்டுக்காரையும் நீங்க காப்பாத்திரலாம். ரொம்ப நன்றி டாக்டர். இந்த நன்றியை நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். என் ஹஸ்பண்ட தண்டனையில இருந்து காப்பாத்திடுவேன். ரொம்ப நன்றி சார். நான் வரேன். சரிம்மா. சூர்யா கேஸ் விஷயமா ஒரு முக்கியமான எவிடன்ஸ் பத்தி விசாரிக்க போயிருந்தேம்மா. என்ன துர்கா சொல்ற? கேஸ்ல தீர்ப்பே வந்துருச்சு. இதுக்கப்புறம் எவிடன்ஸ் புடிச்சு விசாரிச்சு என்ன ஆக போகுது? அப்படிலாம் இல்ல ஹாசினி. தீர்ப்பு இப்ப நமக்கு எதிரா வந்திருந்தாலும் அந்த தீர்ப்பை உடைக்கிறதுக்கு சாதகமா ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற துர்கா? தீர்ப்பை உடைச்சி சூர்யாவை இதுல இருந்து காப்பாத்தி வெளியில கொண்டு வந்துடலாமா? நிச்சயமா சூர்யாவை காப்பாத்தி இந்த கேஸ்ல இருந்து வெளியே எடுத்துடலாமா? சூர்யாவை நான் நிச்சயம் வெளியே கொண்டு வந்துருவேன். அதனால நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க. நீ சொல்றது ரொம்ப நம்பிக்கையாவும் ஆறுதலாவும் இருக்கு துர்கா. நீ சொன்ன மாதிரி நடந்துட்டா அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. ஆமா துர்கா. தேவிமா வேற அப்பா கிட்ட போனோம், அப்பா கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கா. தேவிமா சொன்ன மாதிரி அவங்க பிறந்த நாளை கொண்டாட கட்டாயம் சூர்யா வந்துருவாரு. நான் அவரை கூட்டிட்டு வந்துருவேன். அதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. இனிமே பயப்பட தேவையில்லை. சூர்யாவை வெளியே கொண்டு வர போறோம். நீங்க சூர்யாவுக்கு கொடுத்த தீர்ப்பை பத்தி கவலைப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன். என்ன சிஸ்டர், 20ஆம் தேதி மாப்பிளைய தூக்கல, அதுவும் சாகும் வரை தூக்கல போடணும்னு தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க. இந்த துர்கா என்னடான்னா தேவியோட பிறந்த நாள சூர்யாவோட கொண்டாடலாம்னு சொல்லிட்டு போறாளே சிஸ்டர், நடத்திடுவாளா? அது மட்டும் இல்ல பாண்டி, தீர்ப்பு உடைக்கிற எவிடன்ஸ் வேற ஒண்ணு கிடைச்சிருக்குன்னு சொல்றா. ஆனா அது என்ன எவிடன்ஸ்னு தெரியலையே. ஏன் சிஸ்டர், ஒருவேளை ஹாசினியையும் பார்வதியையும் ஆறுதல் படுத்துறதுக்காக அப்படி சொல்லிட்டு போறாளோ? இல்ல இல்ல, அவ வார்த்தையில அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன சொல்றீங்க சிஸ்டர்? துர்காவுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிச்சுன்னா அது உங்களுக்கு எல்லாம் ஆப்பாயிரும். உண்மையை தானே சொல்றேன், அதுக்கு எதுக்கு முறைக்கிறீங்க? துர்காவுக்கு கிடைச்சிருக்கிற எவிடன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதனால துர்காவை ஃபாலோ பண்ணி அந்த எவிடன்ஸ அவளுக்கு கிடைக்க விடாம பண்ணணும். சொல்லிட்டீங்கல்ல, ஓகே, அடுத்த மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாலோ பண்ணுவோம். மேடம், இந்த பீரோலையும் இந்த ரேக்லையும் தான் எல்லா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இருக்கும். வருஷம் வருஷம் ஆர்டர்ல வச்சிருப்போம்.
நீங்க தேடி பாருங்க. நான் யாராவது வராங்களான்னு வாசல்ல நின்னு பாத்து. சரிங்க சார். ஆ. என்ன இது? இவரு போலீஸ் ஸ்டேஷன்ல பாம்பு கடிச்சு இறந்துட்டாரு. ஆனா ஸ்லோ பாய்சன் குடிச்சதால இறந்திருக்காருன்னு போட்டிருக்கு. அவனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்க இருக்கு? எஸ், இது அவன்துதான். இதான் அமைச்சர் மகனோட உண்மையான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். டாக்டர் சண்முக சுந்தரம் கையெழுத்து போட்டிருக்காரு. ரெண்டு ரிப்போர்ட்லயும் ஸ்லோ பாய்சன்ல இறந்து போயிட்டாங்கன்னு இருக்கே. ஒரே குழப்பமா இருக்கு. அமைச்சர் மகனுக்கு கொடுக்கப்பட்ட அதே ஸ்லோ பாய்சனை கொடுத்துதான் டாக்டர் சேகரும் கொல்லப்பட்டிருக்காரு. சார், டாக்டர் சேகர் பாம்பு கடிச்சுதான் சார் இறந்தாரு. என் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு கூட்டிட்டு போயிருந்தப்போ ஸ்டேஷன்ல வச்சுதான் அவரை பாம்பு கடிச்சது. ஸ்டேஷன்ல இருந்த அத்தனை பேர் முன்னாடியும் தான் அந்த சம்பவமே நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது டாக்டருக்கு எப்படி சார் ஸ்லோ பாய்சனால மரணம் ஏற்பட்டிருக்கும்? அதை எப்படி ரிப்போர்ட்ல எழுதிருக்காங்க? இல்லம்மா, தெளிவா தான் ரிப்போர்ட் எழுதியிருக்காங்க. அதாவது இறந்தவர் பாம்பு கடிச்சதால மட்டும் இறக்கல, பாம்பு கடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் உடம்புல அந்த பாய்சன் இருந்திருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்போ அமைச்சர் மகனுக்கு கொடுத்த மாதிரி டாக்டர் சேகருக்கும் ஸ்லோ பாய்சன் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றீங்களா சார்? ஆமா, ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்பட்டது ஒரே வகையான பாய்சன் தான். சார், என்ன சார் சொல்றீங்க? ரெண்டு பேருக்கும் ஒரே மருந்து தாமா கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது ஸ்லோ பாய்சன். அதனால அந்த ரெண்டு கொலையும் ஒரே ஆளு தான் செஞ்சிருக்கணும். எனக்கு என்னவோ மாயாவுக்கும் டாக்டருக்கும் நடுவுல நடந்த பேச்சுவார்த்தையில ஏதோ ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கணும். அதனாலதான் மந்திரி மகனை கொன்ன மாயா டாக்டர் சேகர் மூலியமா உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு திட்டம் போட்டு அதே பாணியில தனக்கு உதவியா இருந்த டாக்டர் சேகரையும் கொலை பண்ணிருக்கணும். எனக்கு என்னமோ அப்படித்தாமா தோணுது. ஆமா டாக்டர், இது அந்த மாயாவோட வேலையா தான் இருக்கும். நான் இதை விட போறதில்ல. ஆதாரத்தோட நிரூபிச்சாதான் என் ஹஸ்பண்ட தண்டனையில இருந்து காப்பாத்த முடியும். நான் உடனே அதுக்கான ஏற்பாட்டை பண்றேன் டாக்டர். ஓகேம்மா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். ம்